முதல்ல அதான் சொல்லிக் கொடுப்பாங்க. நாளைக்கு நீங்க ஐஏஎஸ் ஆனாலும் நான் சொல்றத நீ கேளு பாப்பா அப்படிதான் சொல்லுவாங்க. இல்ல சார், ஐ ஆம் வெரி வெரி மச் ஈகர் டு சர்வ் த நேஷன். சரி சரி, போய் டீ சாப்பிட்டு வா, பிரியாணி கூட சாப்பிட்டு வா, ஆனா இப்பெல்லாம் என்கிட்ட பேசாது, நான் சொல்றத நீ கேளு. இப்படிதான் பேசுவாங்க. இது எந்த இடத்துலயும் நமக்கு மேல இருக்கிறவன், நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதான், நானே அடிபட்டு தான் வந்திருக்கேன், நான் சொல்றது நீ கேளு. இந்த மைண்ட் செட் தான் ஆர்மியில இருக்கும். பட் இந்த மைண்ட் செட்டையும் மீறி என்ன பண்ணிருக்காங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கான். ஆனா நம்ம தலைவர்கள் சொல்லி ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அப்ப பிரிட்டிஷ் அதிகார வர்க்கத்துக்கு புரிஞ்சிருச்சு, இன்னமேட்டு இந்தியாவை பை ஃபோர்ஸ் இந்த ஆர்மிய இந்த நேவிய இந்த நேவல் ரேட்டிங்ஸ் எல்லாம் நம்புறது செட் ஆகாது. நாளைக்கு இவனுங்களை நம்பி நம்ம வேற யாருன்னா போய் சண்டை போட்டா திடீர்னு சண்டை பாம்பு போடும் பொழுது திடீர்னு நம்ம மேலேயே போட்டுருவானுங்க. அதனால எதுக்கு இவனுங்க கூட வம்பு வளர்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஓகே, ஹிஸ் மெஜஸ்டிஸ் கவர்மெண்ட்டுக்கு ஓகே லெட்டர்